பாண்டி ட்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு 25 பேருக்கு சிக்கன் பிரியாணி கல்யாண ஸ்டைல்ல எப்படி சூப்பரா பண்ண போறோம்ன்றத பார்க்க போறோம். 1 கிலோவுக்கு எவ்வளவு போடணும், அதே மாதிரி 25 பேருக்கு எத்தனை கிலோ போடணும், என்னென்ன அளவுகளில் போடணுன்றது எல்லாமே டீட்டெயில்டா நான் இன்னைக்கு ஃபுல் வீடியோல நான் சொல்லியிருக்கேன். மறக்காம ஃபுல் வீடியோ பாருங்க. ஸோ ஈஸியாக நம்ம வீட்டில் குழந்தைங்க பர்த்டே ஒரு ஆனிவர்சரி அதெல்லாம் வரும்போது நம்ம சிம்பிளாக வீட்டிலே செஞ்சு சூப்பராக செலிப்ரேட் பண்ணலாம். வெளியில் ஆர்டர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ரொம்பவே ஈஸியாக பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்காக நான் போடுறேன். இன்னைக்கு நம்ம கஸ்டமருக்காக 25 பேருக்கு கேட்டிருக்காங்க, நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் எப்போதுமே பார்த்தீங்கன்னா 5 லிட்டர், 1 கிலோ செய்கிறீங்கன்னா 5 லிட்டர் கெப்பாசிட்டியாக இருக்கணும் அந்த பாத்திரம், அதுதான் சரியாக இருக்கும். இது 15 லிட்டர், நம்ம 3 கிலோ செய்ய போகிறோம். அரிசி எப்போதுமே நான் பாத்திரம் அடுப்பில் ஏற்றதுக்கப்புறம் தான் ஊற வைப்பேன், கரெக்டாக இருக்கும் டைமு. இப்போ அதை கழுவி ஊற வச்சாச்சு. இப்போ எண்ணெய் பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு 200 ml கடலை எண்ணெய், நான் இன்றைக்கி 600 ml கடலை எண்ணெய் 3 கிலோவுக்கு சேர்த்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதில் 9 கிராம் அளவுக்கு பட்டை, 3 கிராம் ஏலக்காய், 3 கிராம் கிராம்பு, இது 3த்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். ஸோ 1 கிலோவுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. 3 கிராம் பட்டை, 1 கிராம் ஏலக்காய், 1 கிராம் கிராம்பு எல்லாம் பொரிஞ்சதும் 200 வெங்காயம், 1 கிலோவுக்கு 400 கிராம் வெங்காயம், அந்த கணக்கில் 200 வெங்காயம் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 5லேருந்து 6 பச்சை மிளகா போடலாம், அதனால் நான் 18 பச்சை மிளகா போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு இந்த அளவுக்கு வதக்கிடுங்க. இப்போ இது போதும், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 100 கிராம், 3 கிலோவுக்கு 300 கிராம், பூண்டு 1 கிலோவுக்கு 75 கிராம், 3 கிலோவுக்கு 225 கிராம் எல்லாம் சேர்த்து ஒன்றா அரைச்சி நான் இதில் சேர்த்துருக்கேன். புதினா பார்த்தீங்கன்னா அரை கட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் 1 கிலோவுக்கு ஒரு கைப்பிடி சேர்த்தா போதும். இப்போது அதையும் நல்லா வதக்கிட்டு தனி மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 15 கிராம் போல் 45 கிராம் சேர்த்துருக்கேன். ஒரு 3 கிலோவுக்கு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா எண்ணெய் கசிஞ்சு வர அளவுக்கு, இந்த மாதிரி வர அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுருங்க. வேக வச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 3 கிலோ சிக்கனை சேர்த்துக்கலாம். 3 கிலோ அரிசிக்கு 3 கிலோ சிக்கன் சேர்த்துட்டு நம்மளோட பாண்டி மசாலாஸோட பிரியாணி மசாலா தான் சேர்க்க போகிறோம். இதோட சுவையும் மனமும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்கி தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். 1 கிலோவுக்கு 1 டேபிள் ஸ்பூன். ஓகேங்களா? ஸோ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு 300 கிராம் வீதத்தில் 3 கிலோவுக்கு 900 கிராம் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு உப்பு பார்த்திங்கன்னா 6 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 6 டேபிள் ஸ்பூன் உப்பு அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. தயிர் வந்து சேர்த்துக்கோங்க. தயிர் பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு 150 ml, ஸோ நான் 3 கிலோவுக்கு 450 ml அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாத விட்டிங்கன்னா 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டு சிக்கன் நல்லா தண்ணி விட்டு அந்த மசாலா கூட சேர்ந்துருக்கும். இப்போ அடிக்கடி எதாவது பிடிச்சிருக்கான்னு பார்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது நம்ம தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். 1 பங்கு தண்ணி எடுத்திங்கன்னா 1 பங்கு அரிசிக்கு 1.5 பங்கு தண்ணி, 1க்கு 1.5 கணக்கு. ஓகேங்களா? தண்ணி ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா தலபுலன்னு கொதித்து வரும்போது நல்லா சுத்தமாக வடித்து தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்க அரிசி, அது 3 கிலோ, அதை வந்து பாஸ்மதி அரிசி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். நல்லா இந்த மாதிரி கொதித்து அரிசி நல்லா மேலே தெரியுது பாருங்கள். இந்த பதம் வந்ததும் நம்ம என்ன பண்ணணும், இந்த பாத்திரத்தை இறக்கிட்டு கீழே ஒரு பழைய தோசைக்கல் வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வச்சு மூடி போட்டு மேலே ஒரு வெயிட் வச்சு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து ஸ்லோ ஃப்ளேமுக்கு நல்ல ஒரு ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் ரெஸ்ட் டைம் விட்டுருங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு. கொஞ்சம் கூட தண்ணியே கிடையாது. பக்காவாக நல்லா பொல நம்ம பிரியாணி வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி இதே ரேஷியோஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான கல்யாண வீட்டு பிரியாணி உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருமே பாராட்டுவாங்க. உங்கள் வீட்டு விசேஷத்துக்கு நீங்களே வந்து சிம்பிளாக ஒரு 20-30 பேருக்கு நீங்களே செய்யலாம். அதிக செலவு பண்ணி கடையில் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. ரொம்ப பட்ஜெட்டில் சூப்பராகவே பண்ணலாம். இந்த சூப்பரான சிக்கன் பிரியாணி வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் பட்டனை போட்டுருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். இப்போ நம்ம கஸ்டமருக்கு நம்ம பார்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ பார்சல் பண்ணதை உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் இப்போ பிரியாணி பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே பிளேட்டில் கொட்டும் போதே கம்மன்னு வாசனையாக இருக்குது. ஒரு அரிசி கூட ஒட்டல பாருங்கள். நல்லா பொல நம்ம தம் பிரியாணியே இல்லை, டைரெக்டாகவே நம்ம தண்ணி ஊற்றி தான் செஞ்சுருக்கோம். ஆனால் பொலன்னு வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாருமே எந்த ஹோட்டலில் வாங்கினேன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.